ஒருவன் வியாபாரத்தில் எதிர்காலத்தில் மிகப்பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்று கனவோடு வாழ்ந்து வந்தான். ஆனால் சரியாக திட்டமிட்டல் செயல்படாததால் பெருத்த நஷ்டமடைந்தான். நஷ்டமடைந்து மனக்குமரால் வீடு செல்ல முடியாமல் ஆற்றங்கரைக்கு செல்லுகின்றான். ஆற்றங்கரை அருகே அமர்ந்து கொண்டு தன் உடன் சிநேகிதமான நண்பர்களையும் தன்னுடைய பங்குதாரர்களையும் தன்னுடைய கூட்டாக சேர்ந்த கூட்டு தொழில் செய்கின்ற நண்பர்களையும் எல்லாம் பார்த்து துரோகம் செய்தவர்களெல்லாம் பார்த்து கண்கலங்குகிறான். இனி வாழ்வதா சாவதா, குடும்பம் எப்படி நடத்துவது, நாளைக்கு என்ன ஜீவனம் செய்வது என்று நடுத்தெருவுக்கு வந்துவிட்டேன் என்று கலங்கலங்கி அமர்ந்து கொண்டு லேசான தென்றல், அங்கே நிலவு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தில் அமர்ந்து கொண்டு வலக்கையால் துழண்டு ஒரு கல்லாக வீசி எறிகிறான். ஆற்றில் ஓடுகின்ற நீரில் ஒவ்வொரு கல்லாக வீசுகிறான். நேரம் சென்று கொண்டே இருக்கிறது. விடியற்காலை வருகின்ற போது சுற்றுமுற்றும் கற்களே இல்லை. ஒரு தோண்டு எடுக்கிறான், ஒரு கல்லை எடுக்கிறான். கல்லை எடுத்து வீசி எறியும் முன் அந்த கல்லை பார்க்கிறான். அதை பார்த்தால் வைரக்கல். பதறி போகிறான். இந்த வைரக்கல் திருடர்கள் யாரோ விட்டு சென்று விட்டு போகிறார்கள். அந்த கல்லை இவன் கையில் கிடைத்தது. ஆச்சரியப்படுகிறான். இது எவ்வளவு விலை உயர்ந்த கல்லாக இருக்கிறது, எப்படி இவ்வளவு நேரம் நாம் அடித்ததெல்லாம் தூக்கி எறிந்ததெல்லாம் வைரக்கல்லா என்று பரிதவிக்கிறான். அன்பு நண்பர்களே, ஒரு வகையில் பார்த்தால் நம்மில் பலர் அந்த வியாபாரி மாறித்தான். கடந்த காலம் மற்றும் எதிர்கால நினைவுகளில் மிதந்து கொண்டே இருக்கிறோம். நிகழ்காலம் என்கின்ற வைர கற்களை வீணடித்து கொண்டே இருக்கிறோம். நம் எதிர்காலம் என்கின்ற வைரம், அந்த வைரத்தை நாம் எதிர்கொண்டு வாழ தெரியாமல் அந்த காலத்தை, வைரமான காலத்தை வீணடித்து கொண்டே இருக்கிறோம். நாம் சிந்தனையும் செயலும் ஒருங்கே இருந்தால் வாழ்க்கை நமக்கு பூக்கோளமாக இருக்கும் என்பதை சொல்லி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம்.